Welcome to VL Academy. இந்த வீடியோல The Accounting Cycle Books and Records அப்படிங்கிற சாப்டர்ல other exercise problem number 38 நம்ம பார்க்க போறோம், which is in page number 2.110. இதுதாங்க அந்த question. இந்த ப்ராப்ளம்ல வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்மேட் என்ன அண்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒன்று கையில் டெக்ஸ்ட் புக் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த கொஷினை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஷினை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். நான் இப்போ கையில் டெக்ஸ்ட் புக் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் கையில் கொஷின் வச்சுக்கோங்க. January 4th பார்த்தீங்கன்னா sold goods for cash 200 rupees. அப்போ அதுக்கான என்ட்ரி என்னவா இருக்கும்? கேஷ் நமக்கு உள்ள வருது, அப்போ கேஷை டெபிட் பண்ணுவோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடுவோம் ஜேர்னல் என்ட்ரி. அப்போ அந்த டூ சேல்ஸுங்கிறது இங்கே டெபிட்ல நம்ம காமிப்போம். January 4th டேட் காலம்ல போட்டுட்டு டூ சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு கேஷ்ல 200 rupees. ஓகே. அண்ட் January 5th பார்த்தீங்க அப்படின்னா received cash from மனோகர் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்போ டூ மனோகர்னு போட்டு டெபிட் 720 rupees கேஷ் காலமில் போடுறோம். இப்போது பிளாங்காக நீங்கள் இந்த கேஷ் புக் பார்க்குறப்போ மனோகர் கிட்டேருந்து 720 rupees வாங்கியிருக்கோம். என்ன பர்பஸ்க்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? லெஜரில் போய் பார்க்கணும். இப்போ லெஜரில் வந்து ஜேர்னல் ஃபோலியோ பேஜ் நம்பர் இருக்கும். அப்போ ஜேர்னலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நரேஷனில் நம்ம மென்ஷன் பண்ணணும் என்ன பர்பஸ்க்காக இந்த 720 rupees வந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இட் இஸ் ஹைப்பர் லிங்க்டு. இது எல்லாத்தையும் ஒரே சாப்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் த ரீசன். ஒரு விஷயமுமே வந்து இட் இஸ் ஹைப்பர் லிங்க்டு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் 10th paid into bank. ஸோ பெய்டு இன்டு பேங்க் அப்படின்னா பேங்க் இஸ் ரிசீவிங் கேஷ் ஃப்ரம் அஸ். அப்போது பேங்க்குக்கு வந்து கேஷ் உள்ளே வரதுனால பேங்க்கை டெபிட் பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரியில் கேஷை கிரெடிட் பண்ணுவோம். அப்போது பேங்க்கை டெபிட் பண்ணுறப்போ இங்கே கிரெடிட் சைடு நம்ம பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இந்த 6000 rupees போடணும். அண்ட் on 12th பெய்டு கேஷ் டு ஹானஸ்ட்ராஜ். பேமெண்ட் அப்படின்னா கிரெடிட் சைடு. அப்போது January 12th அப்படின்னு போட்டு பை ஹானஸ்ட்ராஜ் அக்கௌண்ட் 430 rupees. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா கேஷ் உள்ளே வருதா டெபிட் சைட் போடணும், கேஷ் வெளியில் போகுதா கிரெடிட் சைட் போடணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஷ் புக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன டேர்ம் போடணுங்கிறதும் தெரியும். டெபிட் சைடாக இருந்தால் டூன்னு போட்டு அந்த பர்டிகுலர் நேம் இல்லைன்னா பர்பஸை போடுவோம். கிரெடிட் சைடாக இருந்தால் பைன்னு போட்டு அந்த பர்டிகுலர் நேம் இல்லைன்னா பர்பஸை போடுவோம். ஓகே. இங்கே வந்து 15th சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். அப்போ டூ சேல்ஸ் போட்டு 3000 rupees ஏன்னா கேஷ் உள்ள வருது, அப்போ டெபிட் சைட் காமிக்கணும். அண்ட் 17th வந்து பெய்ட் ஃபார் ஸ்டேஷ்னரிஸ். இட்ஸ் அ பேமெண்ட். ஸோ January 17th போட்டு கிரெடிட் சைட் பை ஸ்டேஷ்னரின்னு போட்டு 30 rupees. அகெயின் ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்கு பே பண்ணுறோம். அகெயின் கிரெடிட் சைட் 19th பை ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்னு போட்டு 370 rupees. ரிசீவ் ஃப்ரம் காளிதாஸ். ஸோ ரிசீவ் பண்ணுறோம், அப்போ டெபிட் சைட் நம்ம போடணும். டூ காளிதாஸ் அக்கௌண்ட் போட்டு 1360 rupees. அதுக்கப்புறம் திரும்ப 24th வந்து பெய்ட் ஃபார் அட்வர்டைசிங். So it's a payment. So 24 போட்டு credit side by advertisement and போட்டு 180 rupees. Purchased postage stamp. So postage stamp purchase பண்ணுறோன்னா நம்ம அதுக்கு பே பண்ணியிருப்போம். So it's a payment, அதனால அதுவும் credit side by postage stamp and போட்டு 16 rupees. ரெண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ பை ரெண்ட் 200 rupees. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 31st. ஸோ அது 30 rupees. ஸோ இப்போது ரெசிப்ட் ஒரு பக்கம் பேமெண்ட் ஒரு பக்கம்னு நம்ம எல்லாமே என்டர் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 21,280 rupees. அப்போது நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எல்லாம் பே பண்ணது போக நம்ம கையில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4024 rupees இருக்குது. அதை தான் இங்கே January 31st போட்டு கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 4024 rupeesன்னு நம்ம போடணும். ஸோ அண்ட் கிராண்ட் டோட்டல் வந்து ரெண்டு சைடும் 21,280 rupees. போத் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட்
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.